வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இன்றைக்கி கீதா ஜெயந்தி. நம்ம எல்லோரும் கீதை கற்றுக்குறோம். கீதைப்படி நம்ம வாழ்க்கை நல்ல நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை. கீதா ஜெயந்தியை தவிர இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா, இன்றைக்கி கைசிக ஏகாதசி. எங்கள் ஊர் திருநெல்வேலி, அதுக்கு பக்கத்தில் திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே அழகிய நம்பி அப்படிங்கிற பெருமாள் சேவை சாதிக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மகேந்திர மலை அடிவாரத்துலேருந்து ஒரு பாணர் அவர் பாட்டு இசைக்கிறவர். அவர் பெரிய வைணவ பக்தராக இருக்கிறார். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அவர் தன்னுடைய இடத்துலேருந்து அதை கால்நடையாக வந்து சுவாமியை வெளியில் நின்று தரிசனம் பண்ணிட்டு போகிறார். இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இந்த கோவிலில் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவே பகவான் வந்து இந்த கொடிமரத்தை நகர்த்தியிருக்கார். ஸோ அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் இது. ஸோ இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முன்ன வர்ற அந்த வளர்பிறை ஏகாதசியில் அந்த பாணர் நடந்து வந்து இந்த சுவாமியை காலையில் வந்து சுவாமி தரிசனம் பண்ண வெளியில் நின்று தரிசனம் பண்ணி இந்த இசைக்கணும்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரம்ம ராட்சஸ் அவரை பிடிச்சி சாப்பிட போகிறார். அப்போ இவர் வந்து நீ இன்றைக்கி ஒரு நாள் விடு, நான் போய் இந்த சுவாமிக்கு அந்த பாட்டு கைங்கரியத்தை பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து உனக்கு இரையாகிறேன் அப்படின்னோடனே இந்த பிரம்மராட்சஸ் நம்பலை. ஆனாக்கா இவர் 17 விதமான சத்தியங்கள் சொன்ன உடனே அவர் அதை நம்பி இவரை விட்டார். உடனே இவர் வந்து காலையில் இந்த க்ஷேத்திரத்தை அடைஞ்சு கௌசிக பண் அப்படிங்கிறது சங்கீதத்தில், கர்நாடக சங்கீதத்தில் இப்போ நம்ம கல்யாணி, மோகனம், அரபி அந்த மாதிரி நம்ம ராகங்கள் பாடுற மாதிரி நாட்டுப்புற பண்ணில் முதல் பண் அதில் வந்து கௌசிக பண் அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்குது. அதில் அவர் பாடியிருக்காரு. அதை இப்போவும் சுவாமி முன்னாடி அங்கே பாடுறாங்க. இந்த புராணத்தையும் படிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கௌசிக ஏகாதசிலையும் எல்லா விஷ்ணு கோவில்களையும் அதை செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த கோவிலில் போய் அந்த பண்ணி இசைச்சிட்டு திரும்பி வந்துடுறார் அவர் சொன்னபடியே. அப்போது ஒரு வயோதிகர் அவருக்கு குறுக்க வந்து, நீ கோவிலுக்கு வரும்போது இருந்ததை விட போகும்போது இன்னமும் சந்தோஷமாக போறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவே இவர் சொல்கிறார் நடக்கிறத. நான் இந்த மாதிரி பிரம்மராட்சஸ் எனக்கு வந்ததையும் தான் செய்த சத்தியத்தையும் அதுக்காக திருப்பி போய் கூடிய சீக்கிரம் நான் வந்து என்னை சாப்பிட்ட உடனே எனக்கு பெருமாள் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புறதையும் அவன் சொல்கிறான். உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமாகி, நீ வந்து வேறு வழியாக போகலாமே இவன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்குன்னு. இல்லை, நான் வந்து செய்த சத்தியத்துக்கு நான் கட்டுப்பட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லி போகிறார். அப்போ இவனை பார்த்தோடனே பிரம்மராட்சஸும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறார். என்ன இவ தப்பிச்சு போயிடுவான்னு நினச்சி அவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு, ஏன்பா நீ இவ்வளோ தூரம் போய் அந்த பாட்டை பாடினி, அதில் என்ன உனக்கு பலன் கிடைக்கும்? அதுக்கு வந்து நீ இவ்வளோ சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோடு இல்லாமல் நீ சக்தி சந்தனா வேறு இருக்கு, அதனால் என்னுடைய மனசே ரொம்ப மாறுதேப்பா அப்படின்னோடனே, இவன் அந்த கௌசிக பண் பாடினேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அதில் பாடினதில் உனக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதில் எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்தா போதும், என்னுடைய சாபமே விமோச்சனம் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரோட மனசில் தோணுது. அவர் சொல்கிறா பிரம்மராட்சஸ். உடனே இவன் வந்து நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்கிறான். தந்தேன்னு சொன்ன உடனே அவனுடைய தோஷம் விலகி அவனுக்கு வந்து பகவான் காட்சி கொடுத்து அவன் மோட்சலோகம் அடைகிறான். இந்த பாணன், அதாவது இந்த பாட்டை பாடினாரே, அவருக்கு வந்து இந்த பெருமாளே நேர வந்து அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பண் பாடி அவருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அவருடைய பக்தி அதை சிறப்பு பார்த்து அவனுக்கு வந்து நம்பாடுவான், பாணராக இருக்கிற அவருக்கு நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அவரும் அதுக்கப்புறம் பல காலம் வாழ்ந்து அவர் சுவாமியோட அனுகிரகத்தை பெறுறார். இந்த புராணத்தை இன்றைக்கி நம்ம சொன்னாலும் அதை கேட்டாலும் ரொம்ப புண்ணியம். அதனால் நான் இன்றைக்கி எத்தனையோ பேர்கிட்ட நான் சொன்னேன், பேசுகிறவங்கள்ட்ட எல்லாம். அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம இதில் சொன்னாக்க நிறைய பேர் பயன் பெறுவாங்க அப்படின்னு. நீங்களும் இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். சரி, நமக்கு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது, இதை சொல்கிறதுக்கு, உங்களுக்கு கேட்குறதுக்கு.